சுடர் மயில் கிட்ட சொல்றாங்க, கண்ணை தொடச்சிட்டு வா, கிளம்பலாம். பாக்கியம் சொல்றாங்க, நல்ல நேரம் முடிக்கிறதுக்குள்ள கிளம்பணும், அங்க எல்லாரும் போலாம். இல்ல சொல்றாங்க, நான் போயிட்டு வரேன்ப்பா, பாத்துக்கோங்க. கார்ல ஏறி கிளம்பி போறாங்க. பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கணும். பாக்கியம் சொல்றாங்க, அதான் தெரியல, எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புங்க. பாண்டியன் குடும்பத்தினர் உனக்கும்னு சொல்லிக்கிறாங்க. கோமதியும் மீனாவும் ஆழத்தி எடுக்கிறாங்க பொண்ணுக்கு. சொல்றாரு சரவணன் கிட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நலுங்க வைக்க கூப்பிடுவாங்க, அப்ப போய்க்கலாம். சரின்னு சொல்றாரு சரவணன். உட்காருன்னு சொல்றாரு செந்தில். இப்ப அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு செந்தில் சொல்லிட்டு போறாரு. பாண்டியன் குடும்பத்துல எல்லாரும் ஆடுறாங்க பொண்ணை வச்சுக்கிட்டு. சரவணனையும் மயிலையும் உட்கார வச்சு சடங்கு செய்யறாங்க. சொல்றாங்க, மீனாராஜி என்னால நம்ப முடியல, பொண்ணு கொடுக்கலாட்டி இப்படியா சண்டை போடுவாங்க? சொல்றாங்க, என்ன சொல்றீங்க அண்ணி? மயிலு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க இந்த இடத்துல வந்து சண்டை போடுவாங்களா? பாக்கியம் தூரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு சரியில்லை. ஜி சொல்றாங்க, சொந்தக்காரங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, எங்க 2 பேர் சொந்தக்காரங்களும் உங்களுக்கு தெரியாதா புலலி? சொல்றாங்க, அதான் என்னமோ உண்மைதான். புலி சொல்றாங்க, கரெக்டா பேசி வாயடைச்சிட்டீங்களேடி. பாக்கியம் ஜூஸ கொண்டு வந்து குழலிக்கு கொடுக்குறாங்க. என்னதான் நீ டயர்டா இருந்தாலும் முகத்துல இருக்க கலை குறையவே இல்ல, கும்பிட்டு அழகா இருக்க. அப்படியா பாக்கியம் சொல்றீங்க? ஆமா குழலி, பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க குழலி. மேடல நின்றாத, கல்யாண பொண்ணு நீயா என் மகளான்னு சண்டே வந்துரும். குழலி இதை கேட்டு சிரிக்கிறாங்க. மீனாவும் ராஜியும் சொல்றாங்க, இப்பதான் அண்ணி அந்த குடும்பத்தை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க, இப்ப அவங்க எப்படி சிரிச்சு பேசுறாங்கன்னு பாரு. அதேதான்க்கா நானும் யோசிச்சேன். குமாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோம்னு. இந்த கதையெல்லாம் சொல்லி பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. குமார் சொல்றாரு, நாளைக்கு மாத்திரம் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த 3 பேர் மூஞ்சிலையும் முழிக்க முடியாதுரா, பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எல்லாம் ஐடியா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமாருக்கு அது சரின்னு படல. ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாங்க, பொண்ணை தூக்கிடலான்னு சொல்றேன். எல்லாரும் தூங்கின உடனே பொண்ணை தூக்கிடுறோம். குமார் சொல்றாரு, பொண்ணை தூக்குறதெல்லாம் ரைட்டு தான், ஆனா இந்த பொண்ணை தூக்குனதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க யாருக்கும் சொல்லல, முக்கியமா எங்க பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரி மச்சான், நான் சொல்லல. காலையில பொண்ணு மண்டபத்துல இருக்காரு, கல்யாணம் நின்று இருக்கோம். பாண்டியன் குடும்பம் ஊருக்காரங்க மத்தியில தலை குனிஞ்சு நிக்கணும். நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கும், நடத்துங்கடா. எம்பிட்டு பணம் கேட்டாலும் நான் இறக்குறேன். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலைய போட்டு விட்டுருக்காங்க, கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க சொந்தக்காரங்க எல்லாம். மாமா கிட்ட பாண்டியன் சொல்றாரு, நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குது பலம் தானே மாமான்னு ஆனந்த கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோமதி பாத்துறாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஆமா சொல்றாங்க, சந்தோஷத்துல அழுகிறாமா. சொல்றாரு, போட்டோ எடுங்கப்பா. போட்டோகிராஃபர் சொல்றாரு, ராஜியும் கதரும் போஸ் கொடுத்து காமிங்க, அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையும் நிக்கட்டும்னு சொல்றாரு. வழி இல்லாம ராஜுவும் கதிரும் போஸ் கொடுக்குறாங்க. அத போட்டோகிராஃபர் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க சரவணன் கிட்ட. போட்டோ எடுத்துக்கிறாரு. கோமதி கிட்ட பாண்டியன் சொல்றாரு, செந்தில், மீனா, கதிர், ராஜி இவங்களெல்லாம் ஜோடியா போட்டோ எடுக்க சொல்லு. போட்டோ நம்ம வீட்டுல இல்ல, போட்டோ எடுக்க சொல்லு. இவங்க 3 பேர் போட்டோவையும் குடும்பமா மாட்டி வச்சா பாக்குறதுக்கு அழகா இருக்கும்ல. அம்மா சொல்றாங்க, அவங்க கல்யாணத்தை போது பாண்டியன் கோபமா இருந்தாங்கல்ல மாமா, அவங்க என்ன கல்யாணத்துக்கே கூப்பிடல மாமா. கோமதி சொல்றாங்க, நான் போட்டோ எடுக்க சொல்றேன் அழகா. வடிவேலு கிட்ட கோமதி சொல்றாங்க, எல்லாரையும் ஜோடி ஜோடியா போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க மாமா, ஒரு ஐடியா இருக்கான்னு வடிவேலு சொல்றாரு. போட்டோகிராஃபரை ஜோடி ஜோடியா போட்டோ எடுத்து கொடுத்துருங்க, அப்படியே வர சொல்லுங்க சார். போங்கப்பா. எடுக்கிறாங்க. குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.